இன்று காலை ஒரு துக்க செய்தி. என்னோடு சமகாலத்தில் பணியாற்றியவர், தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து தனி கொடி நாட்டியவர், என் இனிய நண்பர் எழுத்தாளர் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களார். அவர் மாரடைப்பால் மறைந்து விட்டார் என்ற துக்க செய்தி என் காதுக்கு எட்டியது. கவலை என்னுடைய மனதை போட்டு வாட்டு என்று வாட்டியது. காரணம், சமீபத்தில் தான் அவருடைய 50 ஆண்டு காலம் அவர் திரையுலகத்தில் பணியாற்றியவர் ஒரு பொன்விழாவை காண்கிறார் என்று அவருக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவிலே அவரை பாராட்டுவதற்கு எண்ணற்ற பேர் வந்திருந்தார்கள். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்திருந்தார். நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய நட்சத்திரமாக கொடிகட்டி பறக்கும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் பாபு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த விழாவிற்கு நான் வர வேண்டும் என்று என்னை பாக்யராஜ் விரும்பி அழைத்தார். நான் சாதாரணமாக இப்போ எந்த விழாவுக்கும் போகிறதில்ல, தவிர்த்திருக்கேன். ஆனால் என்ன நினைச்சேனோ தெரியல. அவர் ராஜேந்தர், நீங்கள் நானும் சேர்ந்து ஒரே சமகாலத்தில் இருந்தோம். என் காலத்திலே நீங்கள் திரையுலகத்தில் நம்ம 2 பேருமே நம்மளெல்லாம் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல நண்பர். நீங்கள் நானும் சேர்ந்து எந்த படத்துலையுமே பணியாற்றலை, அதனால் நீங்கள் வரணும்னு ரொம்ப நாத்து என்னை கூப்பிட்டார். அவர் அத்தனை முறை என்னை வற்புறுத்தி கூப்பிட்டது என்னோட மனசு ரொம்ப வாட்டினுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போய், சமீபத்தில் தான் அந்த விழா நடந்தது, அந்த விழாவில் போய் மனதார மனசு விட்டு அவரை பாராட்டிட்டு வந்தேன். எனக்கு அதில் என்னன்னா, இவ்வளவு சமீபமாக அவர் மறைந்து போயிடுவார்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு சின்ன அவர் மறைந்து விட்டார் என்பது துக்கம் தாங்கலை, நெஞ்ச வாட்டுது. ஆனால் ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்னன்னா, ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நான் இரங்கல் செய்தி போடுறேன், எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்தப்பவே, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தப்ப அவருடைய காது குளிர, அவருடைய மனம் மகிழ, ஒரு சமகாலத்தில் என்னை விட ஒரு சீனியர் மூத்தவர், அவரை போய் நான் மனதார பாராட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா,